திருவெற்றியூரில் தரிசன விதைகள் மற்றும் குடும்ப ஆசீர்வாத கூடுகை. நாள் 2024 ஜூலை 20 மூன்றாவது சனிக்கிழமை. நேரம் காலை 9:30 மணி முதல் மதியம் 1:30 மணி வரை. இடம் பரலோக ஜெப மையம், திருவெற்றியூர் YMCA கேம்பஸ், 59 ஏகவல்லியம்மன் கோயில் தெரு, திருவெற்றியூர் மார்க்கெட் என்ட்ரன்ஸ், TH ரோட், சென்னை 19. சிஸ்டர் ரபீதா தேவதாஸ், ஜெகோவா ஷாலோம் மினிஸ்ட்ரி, பாஸ்டர் டி ஸ்டெல்லா ஜான், மிஸ்பா மினிஸ்ட்ரீஸ், பாஸ்டர் ஞானசேகரன், லிவிங் வேர்ல்ட் மிஷனரி சர்ச். துதி ஆராதனை, ஆசீர்வாத செய்தி, பங்காளர் ஜெபம், அன்பின் விருந்து. உங்கள் வரவை ஆவலோடு எதிர்பார்க்கும் சகோதரர் பி மேத்யூ மற்றும் ஹெவன் டிவி குடும்பத்தினர். சபை பாகுபாடின்றி அனைத்து போதகர்கள், ஊழியர்கள், விசுவாசிகள் அனைவரும் குடும்பமாய் கலந்து கொள்ள அன்புடன் அழைக்கிறோம். இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். ஆறுகளை நாங்கள் கடக்கும் போதும், மலைகளை தாண்டி நடக்கும் போதும், ஆறுகளை நாங்கள் கடக்கும் போதும், மலைகளை தாண்டி நடக்கும் போதும், இன்னட்டும் எங்களை இவை போல் காத்தது சுவிசேஷம் சொல்வதற்கு. இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் கூட இயேசுவே புகலிடம் நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த நாட்களில் நேபாள் தேசத்திற்குள்ளால ஒரு மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கு, ஃப்ளட்டுனால், அதாவது ஒரு பெரிய வெள்ளப்பெருக்கு மழையினால் ஏற்பட்டு மிகப்பெரிய நிலச்சரிவு வந்து பலர் மரித்து போனார்கள். குறிப்பாக அந்த சித்துவான் மாவட்டத்தை சுற்றி பல பகுதிகளில் நமக்கான பணித்தளங்கள் உண்டு, நமக்கான தேவ ஊழியர்கள், நமக்கான குடும்பங்கள் இருக்கிறார்கள். ஏகதேசம் 2000க்கும் அதிகமான குடும்பங்களுக்கு நேபாள் கிறிஸ்மஸ் பரிசு கடந்த 3 வருடங்களுக்குள்ளே நாம் கொடுத்திருக்கிறோம். இயேசுவுடைய பிறப்பு, இயேசுவுடைய அவசியம், இயேசுவுடைய இரத்தத்தினால சுத்திகரிப்பு, இப்படி பல காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்த ஒரு பகுதி. பல ஜனங்கள் மாண்டு போனார்கள். ஏகதேசம் 80 பேர் மரித்து போனதாக நியூஸில் தகவல் கொடுத்திருந்தாலும் பல்லாயிரக்கணக்கான குடும்பங்கள் அந்த தண்ணியில் அடிக்கப்பட்டு மாண்டு போனதையும், பல நூற்றுக்கணக்கான ஜனங்கள் மரணப்பட்டதையும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். நாங்கள் அதை கேள்விப்பட்டோம். குறிப்பாக எங்களுடைய பிரயாணங்களில் நாங்கள் போக வேண்டிய சில விமான வழித்தடங்கள் தடைபட்டதை பார்க்க முடிந்தது. அதனாலே இந்த முறை சில பணித்தளங்களில் உள்ள ஊழியங்கள் தடைபட்டிருந்தாலும் மிஷனரிகளுடைய வாழ்வில், குறிப்பாக காஸ்பல் ஃபார் நேபாளினுடைய தலைமையின் கீழே கர்த்தருடைய ஊழியத்தை செய்யக்கூடிய மிஷனரிகளுக்கு கர்த்தர் பாதுகாப்பை தந்தார். ஒரு சில மிஷனரிகள் மட்டும் தைரியமாக உள்ளே போய் அந்த ஜனங்களுக்கு முடிந்த அளவுக்கு உதவிகளை செய்திருக்கிறார்கள். ஃபீட் நேபாள் ஃபவுண்டேஷன் மூலமாக செய்ய வேண்டிய காரியங்களை நேர்த்தியாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். நேபாள் தேசத்தினுடைய ரட்சிப்புக்காக, நேபாள் தேசத்தினுடைய இயற்கையினால் நடக்கக்கூடிய பாதிப்புகளுக்காக, இப்படிப்பட்ட பேரழிவுகள் தடுக்கப்படும்படியாக, சத்துருடைய பொல்லாத அந்த அந்தகார வல்லமைகள் செயலிழந்து போகும்படியாக நீங்கள் எல்லாரும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அது ஒரு முதலாவது ஜெப குறிப்பு. இரண்டாவதாக, தேவ கிருபையினால நம்முடைய நேபாள் தேசத்தில் விசேஷமாக கர்த்தருடைய கிருபையினால ஒரு காரியத்தை செய்து வருகிறோம். நீங்கள் அறிந்திருப்பீர்கள், 15வது சபை நேபாளத்தில் உள்ள 7வது மாநிலத்தின் தாதல்தூரா மாவட்டத்தில் கட்டப்பட்டு வருகிறது. அந்த சபைக்கு தேவன் தந்த ஒரு நல்ல ஒரு வார்த்தை, நித்திய கிருபை, எட்டர்னல் கிரேஸ் GFN சர்ச். அந்த சபை 800 சதுர அடியில் கட்டப்பட்டு வருகிறது. அதனுடைய மொத்த செலவு, நம்ம பெல்ட் காங்கிரீட் போட்டு அதை கட்டி எழுப்பி ரூஃப் காங்கிரீட் வார்த்து அழகாக அந்த சபையினுடைய தேவைகள், இன்னுமாக வெளி இடங்களிலிருந்து வரக்கூடியவர்கள்
பயன்படுத்துவதற்கான கழிவிட வசதி, சபைக்குள்ளே படுக்கிற வசதி, இந்த காரியங்கள் எல்லாத்தையும் ஒரே முகமாய் நாம் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஏனென்று சொன்னால் சபை என்று சொல்லி அங்கே கட்டப்படும் பொழுது பல பிரச்சனைகள் உண்டு. ஆனாலும் தேவ கிருபையினாலே கம்யூனிட்டி ஹால் கட்டுவதற்குரிய அந்த அனுமதியை வாங்கியிருக்கிறோம். அது பள்ளிக்கூட வளாகத்துக்கு உள்ளே அந்த இடம் வருவதனால கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே அந்த சொசைட்டியில் உள்ள மக்கள் அதிகமாக நேசிக்கிற நிறைய பிரச்சனைகள் வந்த பகுதி தான். ஆனால் பயங்கரமான நெருக்கத்துக்கு மத்தியில் ஒரு பெரிய பெருக்கத்தை பார்க்க முடிந்தது. இதை இப்போ நீங்கள் பார்க்குற இந்த காரியம் அந்த சபையினுடைய இப்போ உள்ள அந்த மட்டம். இனி தொடர்ச்சியாக வேலைகளை முடித்து கர்த்தருக்கு சித்தமானால் இந்த மாதம் கடைசிக்குள்ளதாக அந்த காங்கிரீட் ரூஃப் பார்க்க வேண்டும். அந்த ஒரு சபையினுடைய மொத்த தேவை 8 லட்சம் ரூபாய். தயவு செய்து இதை பார்க்கக்கூடிய நீங்கள் உங்களால் முடிந்த ஒரு பகுதியை உங்கள் சபையின் மூலமாகவோ அல்லது உங்களுடைய குடும்பத்தின் மூலமாகவோ நீங்கள் தந்து உதவ நான் உங்களை மிக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு போதகர்கள், போதக பிதாக்கள், இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், எங்களிடத்தில் ஒரு கவர் இருக்கிறது. அதில் எந்த விதமான பெயர் அல்லது எங்களுடைய தொடர்பு முகவரி, எங்களை குறித்த எந்த காரியமும் இருக்காது. நேபாள் சபை கட்டுமான பணிக்கான எனது பங்கு என்று சொல்லக்கூடிய ஒரு கவர் உண்டு. அந்த கவரை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். அந்த கவரை உங்கள் சபையில் கொடுங்க. அது எல்லோ கலரில் இருக்கும். அந்த கவரை திரும்ப ஜனங்கள் தந்தாங்கன்னா அதில் உள்ள காணிக்கையை நேபாளுக்காக நீங்கள் விதைங்க. நான் விசுவாசிக்கிறேங்க. அப்படி ஒரு காரியத்தை மனதார நல்ல மனதோடு மனப்பூர்வமாய் நீங்கள் செய்யும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கக்கூடிய, நீங்கள் காத்திருக்கக்கூடிய, நீங்கள் நெடுநாளாக சபைக்கென்று வாங்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த நிலத்தை கர்த்தர் உங்கள் கரத்தில் தருவார். ரொம்ப நாள் உங்களுடைய சபையை கொஞ்சம் பொலிவாக்கணும், கொஞ்சம் வேலை செய்யணும்னு சொல்லி ரொம்ப பழைய சபை அதை புது பொலிவாய் மாற்றுவதற்குரிய தடைகளை மாற்றி தேவன் புதிய வழிகளை திறந்து கொடுப்பார். இயேசுவின் நாமத்தினால ஒரு மிஷனரியாக உங்களை நான் வாழ்த்தி சொல்கிறேன். அருமையான போதக பிதாக்கள், முழு மனதோடு உங்கள் சபைகளில் நீங்கள் இதை கொடுக்கலாம். எந்த சூழ்நிலையிலையும் உங்கள் விசுவாசிகளிடத்தில் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் அதில் வராது. காரணம், நேபாள் சபை கட்டுமான பணிக்கு என்ன கொடுக்க வேண்டுமோ அதை விசுவாசிகள் சபை போதகரிடத்தில் கொடுப்பதற்கான ஒரு விண்ணப்பத்தை நாங்கள் அதில் வைத்திருக்கிறோம். அவர்களுடைய பெயரோ அவர்களுடைய தொடர்புகளோ எதுவும் எங்களுக்கு தேவையில்லை. எங்களுடைய தொடர்புகளும் அவர்களுக்கு தேவையில்லை. ஒன்றே ஒன்று, உங்களுடைய மனப்பூர்வமான ஜெபம், உங்களுடைய மனப்பூர்வமான விசாரிப்பு போதும். அந்த சபை கட்டி முடித்து அக்டோபர் மாதம் அந்த சபையை பிரதிஷ்டை செய்ய இருக்கிறோம். தயவு செய்து என் அருமையான போதகர்கள், இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் உடனே எனக்கு கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்காக ஒரு 50 கவர் அல்லது ஒரு 100 கவர் உங்களுக்கு சபைக்கு தருகிறோம். அதை நீங்களே கொடுங்க, நீங்களே கொடுங்க. கர்த்தரால் ஏவப்பட்டவர்கள் இருதயத்துக்குள்ள பெரிய ஒரு வாஞ்சையோடு இருப்பாங்க. எப்படி ஆகிலும் சபை கட்டுமான பணிக்கு சின்னதாக ஒரு உதவி செய்யணும்ன்ட்டு, அது ஒரு சதுரடிக்காக இருந்தாலும் சரி அல்லது ஒரு காங்கிரீட் பில்லருக்காக இருந்தாலும் சரி, அதை அவர்கள் செய்யட்டும். ஒரு சதுர அடி 2100 ரூபாய், ஒரு காங்கிரீட் பில்லர் 21,000 ரூபாய். இதுதான் அந்த சபையினுடைய அளவு. விசேஷமாக இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அக்டோபர் மாதம் இந்த பயணத்தில் நீங்கள் வரலாம். அதே போல் நவம்பர் மாதம் 5 மாவட்டங்களை மையப்படுத்தி 10 நாட்கள் அழகான ஒரு தரிசன பயணத்தை, நேபாள் தரிசன பயணத்தை ஏற்படுத்தி இருக்கிறோம். அக்டோபரில் வருகிறவர்களும் வரலாம், நவம்பரில் வருகிறவர்களும் நீங்கள் வரலாம். இதனுடைய விவரங்களை நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். வசனம் சொல்ல முடியாத இடங்களில் இயேசுவை புதிதாக ஏற்றுக்கொண்ட அந்த புதிய விசுவாசிகள் இருக்கக்கூடிய பணித்தளங்களில் நீங்கள் நடந்து தெரிவது, உங்கள் கண்களிலிருந்து ஒரு சொட்டு கண்ணீரை நீங்கள் வடித்து ஜெபிப்பது உங்கள் தலைமுறைக்கான முதலீடு. இயேசுவின் நாமத்தினால உங்களை மனதார கேட்கிறேன். அருமையான போதக பிதாக்கள், ஜெபியுங்கள். உங்கள் இருதயத்தில் ஒரு சமாதானம் தெரிஞ்சால் என்னுடைய இந்த நம்பரில் கால் பண்ணுங்கள். உங்களுக்கான கவரை நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். இது கட்டாயமாயும் அல்ல, விசுனமாயும் அல்ல. நீங்கள் உங்கள் இருதயத்துக்குள்ள என்ன நினைக்கிறீங்களோ அந்த நினைவுகளை கர்த்தர் அங்கீகரிப்பார். நீங்கள் செய்யக்கூடிய உதவி நேபாள் எழுப்புதலில் ஒரு பெரிய பங்கு. அல்லேலூயா, ஆமேன். பெரிய ஒரு சந்தோஷம். இன்றைக்கு நான் உங்கள் மத்தியில் தரிசன பாரம் என்ற தலைப்பில் ஒரு சின்ன ஒரு அன்பின் பகிர்வை நான் பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். என் அன்பு தேவ ஜனமே, விசேஷமாக இந்த நாட்களில் தரிசன பாரம் என்ற அந்த வார்த்தை எனக்குள்ளால கொஞ்சம் ஓடிக்கொண்டே இருந்தது. இது தரிசனம் என்ற வார்த்தை பைபிளில் பரிசுத்த வேதத்தில் எங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது எல்லாவற்றையும் நான் பார்த்த பொழுது என் இருதயத்துக்குள்ளே எப்போதும் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை ஆபகுக்கு 2வது அதிகாரம் அதில் உள்ள 3வது வசனம். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும்.
அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையின் மூலமாக நாம் இன்றைக்கு தியானிக்கிற, நாம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய இந்த காரியம் உங்கள் இருதயத்துக்குள்ள திரும்ப உங்களை புதுப்பிக்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்குது. நீங்கள் ஒரு 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 உயிர்மீட்சி, அதாவது ஒரு ரெஸ்டோரேஷன் உங்களுக்குள்ள உண்டாகும். காரணம், நம்ம நிறைய வார்த்தைகளை கேட்கிறோம், நிறைய ஆராதனைகளில் அட்டென்ட் பண்ணுறோம், நிறைய செய்திகளை கேட்கிறோம், தினமும் வாட்ஸ்அப் மூலமாக, தொலைக்காட்சிகளின் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக நிறைய வசனங்களை நம்ம படிக்கிறோம், தியானிக்கிறோம். இது எல்லாத்துக்கும் மத்தியில் இன்றைக்கி ஆண்டவர் நேரடியாய் கர்த்தர் உங்களுக்கு மத்தியில் உங்களுக்கான ஒரு வார்த்தையாக இதை வைத்திருக்கிறார். குறித்த காலத்துக்கான தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. இது வெறும் சபைக்குரிய வார்த்தை இல்லை, இது வெறும் ஊழியக்காரனுக்குரிய வார்த்தை இல்லை, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் உரிய வார்த்தை, ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் உரிய வார்த்தை. அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்பு தேவஜனமே, இந்த வசனத்தில், இந்த ஆபகுக் அதிகாரங்களில் முதல் அதிகாரத்தில் உள்ள முதல் வசனம், அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபகுக் என்னும் தீர்க்க தரிசனி தரிசனமாய் கண்ட பாரம். அந்த பாரத்தை அவன் தரிசனத்தில் பார்க்கிறான். தேசத்தை குறித்து, ஜனங்களை குறித்து, குடும்பங்களை குறித்த அந்த காரியத்தை அவன் தரிசனமாய் பார்க்கிறான். அந்த பாரம் அதில் வெளிப்படுவதை அங்கே ஆவியானவர் திட்டமும் தெளிவுமாய் நமக்கு உணர்த்தி இருக்கிறார். எத்தனை பேர் இந்த நேரம் எனக்கு கர்த்தர் வைத்திருக்கக்கூடிய ஒரு தரிசனம், எனக்காக தேவன் தேவனால் முன்குறிக்கப்பட்ட அந்த ஒரு தரிசனம் எனக்கு உண்டு என்று சொல்லி நீங்கள் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு ஆமென் சொல்லலாமா? இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருக்கலாம், அல்லன்னு சொன்னால் நீங்கள் ஏதோ சாப்பிட்டுட்டு இருக்கலாம், உங்கள் காதுகளுக்குள்ள இந்த வார்த்தைகள் உள்ள வரும், இந்த வார்த்தைகள் அப்படியே உங்கள் இருதயத்துக்குள்ள விழும். நான் விசுவாசிக்கிறேன், உங்களுடைய நல்ல நிலமாகிய இருதயத்துக்குள்ள இந்த வார்த்தைகள் விழுந்து உங்களுக்குள்ளால ஒரு புதிய பலனை கொண்டு வரும், உங்களுக்குள்ளால ஒரு புதிய உற்சாகத்தை கொண்டு வரும், உங்களை கொண்டு தரிசனங்கள் நிறைவேற்றப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் கூட நான் உங்களோடு 3 காரியங்களை பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். இங்கே நமக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய முதலாவது காரியம், இந்த ஆபகு தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகத்தில் 2வது அதிகாரத்தில் 1வது வசனம், நான் என் காவலிலே தரித்து அரணிலே நிலை கொண்டிருந்து அவர் எனக்கு என்ன சொல்லுவார் என்றும் அவர் என்னை கண்டிக்கும் போது நான் என்ன உத்தரவு சொல்லுவேன் என்றும் கவனித்து பார்ப்பேன் என்றேன். நல்ல கவனித்துருங்க, நல்லா பார்த்துக்கோங்க. இங்கே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய முதலாவது வார்த்தை கவனிக்கக்கூடிய ஒரு அனுபவம். இங்கே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தீர்க்கதரிசி ஆகிய அவன் நான் காவலிலே தரித்து அரணிலே நிலை கொண்டிருந்து அவர் எனக்கு என்ன சொல்லுவார், அதுக்கு நான் என்ன பதில் சொல்றது, இதை குறித்து நான் கவனித்து பார்ப்பேன். அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த தரிசன பாரம் என்பது, இந்த தரிசனத்தை குறித்த ஒரு பெரிய ஒரு பாரம் என்பது, ஆத்துமக்களை குறித்த ஒரு பெரிய பாரம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் இங்கே சொல்லப்பட்டிருப்பது போல கவனித்து பார்க்க வேண்டிய ஒரு அனுபவத்துக்குள்ளாக இருக்கிறது. உங்களில் அநேகருடைய வாழ்வில் அந்த கவனிக்கக்கூடிய, அல்லனா நின்று கவனிக்கக்கூடிய, நின்று அந்த காரியம் என்னவென்று உள்ளே எடுக்கக்கூடிய, அல்லனா உள் வாங்கக்கூடிய அந்த சக்தி குறைந்து கொண்டிருக்கிறது. பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்தில் பேசும் பொழுது நின்று நிதானித்து அதை கவனிக்கக்கூடிய அனுபவங்கள் குறைந்து கொண்டிருக்கிறது. அதனால தான் இன்றைக்கு அநேகருக்கு தனக்கான காரியம் என்ன, என்னுடைய காரியங்கள் என்ன, எனக்கானவைகளில் அல்லது என்னுடைய காரியங்களில் நான் எப்படி இருக்கிறேன் என்ற உணர்வு இல்லாதபடிக்கு இன்றைக்கு அநேகர் தங்களைத்தானே உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள், தன்னைத்தானே உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள், தன்னைத்தானே சீரழித்து கொண்டிருக்கிறார்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த முதலாவது வார்த்தை இங்கே ஆபகுக் என்னும் தீர்க்க தரிசிக்கு கிடைத்த இந்த வார்த்தையில் முதலாவது காரியம் என்ன தெரியுமா? அவன் யோசிக்கிறான், ஒருவேளை ஆண்டவர் எனக்கு என்ன சொல்லுவார், அப்போ அதுக்கு நான் என்ன உத்தரவு சொல்லுவது என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு கவனிக்கக்கூடிய அனுபவத்தை இன்றைக்கு நான் உங்களுக்கு முக்கியத்துவப்படுத்தி இதை சொல்லுறேன். காரணம் என்ன தெரியுமா? இன்றைக்கு சபைகளுக்கு நம்ம போகிறோம், நம்முடைய சபைகளில் நல்ல வார்த்தைகளை கொடுக்குறாங்க, அருமையான தேவ மனிதர்கள், போதக பிதாக்கள் நல்ல வார்த்தைகளை கொடுக்குறாங்க. 2 நாள் 3 நாள் காத்திருந்து அழுது கதறி கர்த்தருடைய சமூகத்தில் நின்று வார்த்தைகளை கொண்டு வந்து உங்களுக்காக அந்த வார்த்தைகளை அவர்கள் தருகிறார்கள். அப்படி அவர்கள் வார்த்தைகளை தரும் பொழுது அந்த வார்த்தை
எத்தனை பேர் கவனிக்கிறோம்? எத்தனை பேர் அந்த வார்த்தையை நம்ம கவனித்து உள்வாங்கி எடுக்கிறோம்? இது எனக்கான வார்த்தை, தேவன் எனக்காக வைத்திருக்கக்கூடிய வார்த்தை. சிலரை பார்த்தீங்கன்னா நல்ல ஆசீர்வாதமான வார்த்தைகளை தேவன் தரும் பொழுது, போதகருடைய வாயிலிருந்து வரும் பொழுது, ஊழியக்காரருடைய வாயிலிருந்து வரும் பொழுது, வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய ஒரு வசனத்தை பார்த்துட்டு நல்ல ஒரு செழிப்பான ஆசீர்வாதமான வார்த்தையாக இருந்தால் ஒரே சந்தோஷம். உடனே ஆமேன், உடனே க்ளோரி டு காட், உடனே தேங்க்யூ ஜீசஸ் எல்லாம் போடுவாங்க. ஆனால் ஒரு வார்த்தை, அந்த வசனம் இருபுறம் கருக்குள்ள பட்டயம், ஒரு வசனம் நம்மளை குத்துறது மாதிரி, நம்முடைய பாவத்தை சுட்டி காட்டுறது மாதிரி, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை அட்டாக் பண்ணுறது மாதிரி ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா அந்த வார்த்தைக்கு பதிலே சொல்ல மாட்டாங்க. முடிஞ்சுன்னா அன்னையோட அந்த நம்பரை பிளாக் பண்ணவும் செய்வாங்க. ஏன் தெரியுமா? அவங்களால அதை கவனிக்க முடியலை, அதை உள்வாங்க முடியவில்லை. இன்றைக்கி நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள், அநேக தேவ மனிதர்கள் கர்த்தருக்காக எழும்பி ஜொலிக்கிறார்களே, இவர்கள் எல்லாரும் இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய வாழ்வில் ஜெப வாழ்க்கை இருக்குது, பரிசுத்த வாழ்க்கை இருக்குது, கர்த்தருக்காக ஓடுகிற அனுபவம் இருக்குது, தியாகம் பண்ணக்கூடிய வாழ்க்கை இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி அவர்கள் தேவனுடைய வார்த்தையை அல்லது கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கவனித்தார்கள். அந்த கவனிக்கிற என்ன, எப்படி ஆண்டவர்கிட்ட நான் பதில் சொல்லுவேன், அதை நின்று அவர்கள் நிதானித்து கவனித்ததுனால தான் இன்றைக்கு அநேகருக்குள்ள இந்த தரிசன பாரம் உள்ளே இருக்கிறது. கடந்த நாள் போல அல்ல. இந்த பெரிய அந்த கொரோனாவுக்கு பிறகு ஒரு பெரிய பாரம் இன்றைக்கு ஜனங்களுக்குள்ள எழும்பி நிற்கிறது. மணிப்பூரில் ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் இங்கிருந்து நூற்றுக்கணக்கான தேவ மனிதர்கள் போய் அவர்களுக்கு உதவி செய்கிறார்கள், அவர்களை தூக்கி விடுகிறார்கள். அதுலேயும் நான் பார்த்த ஒரு சில காரியங்கள் எனக்குள்ள பெரிய சந்தோஷமாக இருந்தது. நம்முடைய தமிழ்நாட்டிலிருந்து அநேக தேவ மனிதர்கள், அநேக பரிசுத்தவான்கள், சபை போதகர்கள் தங்களுடைய சபையில் எத்தனையோ தேவை உண்டுங்க, தன்னுடைய சபையில் எத்தனையோ பிரச்சனை உண்டு. அதில் ஒரு போதகரை பார்க்கிறேன், தனக்கு சர்ச்சில் ஒழுங்காக சவுண்ட் சிஸ்டம் கிடையாது, வாடகைக்கு ஞாயிற்றுக்கிழமை சவுண்ட் சிஸ்டத்தை வாங்கி வச்சு பயன்படுத்தக்கூடிய ஒரு தேவ மனிதர். அவரை பார்த்தீங்கன்னா அவர் இங்கேருந்து ஒரு 1,00,000 எவ்வளோ ரூபாய் எடுத்துகிட்டு போய் அங்கே உள்ள போதகர்களுக்கு என்ன வேணும், அதில் பார்த்தீங்கன்னா ஒரு புகைப்படத்தில் பார்க்குறேன், அவர் அந்த மைக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடிய ஸ்பீக்கரெல்லாம் வாங்கி அவர்களுக்கு கொடுத்து, எமர்ஜென்சி லைட் எல்லாம் வாங்கி கொடுத்து, அதை பார்க்கும் பொழுது எனக்குள்ள ஒரு சந்தோஷம். இப்படிப்பட்டவர்களுக்குள்ள இந்த எண்ணம் ஏன் வருது தெரியுமா? ஆத்தும பாரம் மாத்திரமல்ல, தரிசன பாரம் உள்ளே இருந்து அது பற்றி எரிந்து கொண்டு இருக்கும். அதுக்கு காரணம் அவர்கள் கவனிக்கிறார்கள், அவர்கள் உள் வாங்குகிறார்கள், எல்லாத்தையும் உள்ள எடுக்கிறாங்க, நலமானதை பிடித்துக் கொள்ளுகிறார்கள். 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க, விசுவாசிகள் வித்தியாசமாக பேசுவாங்க. எல்லாத்தையும் அந்த தேவ மனிதர் அப்படியே உள்வாங்கி கொள்ளுகிறார். உள்வாங்கினதை என்ன செய்கிறார்? நலமானதை எடுத்துக்கொள்ளுகிறார். ஆவியானவருடைய ஒத்தாசை அதுக்கு அவசியப்படுது. எது சரி எது தப்பு என்பதை பகுத்தறிந்து சரியான காரியத்தை உள்ள எடுத்துக்கொள்ளுகிறாங்க. அது நம்முடைய வாழ்வில் ஒரு பெரிய ஒரு தரிசன பாரமாய் வெளிப்படுகிறது. 2வது, அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதியுத்தரமாக, நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலகைகளில் தீர்க்கமாக வரைஞ்சு வச்சிரு, அது எல்லாரும் பார்க்கணும். இது என்ன தெரியுமா? காத்திருப்பு. என்ன காத்திருப்பு? தேவன் எனக்கு தந்த அந்த தரிசனத்தை எல்லாரும் பார்த்து அதை நடக்கிறத அவங்க காத்துட்டு இருப்பாங்க. 2 விதமான காத்திருப்பு இருக்குங்க. தேவன் எனக்கு கொடுத்த தரிசனத்தை நானும் பார்த்துட்டே இருக்கிறேன், காத்திருக்கிறேன், எப்போ அது நிறைவேறும்னு. ஒரு கூட்டம் அது எப்போ நிறைவேறுமோ நிறைவேறாதோ, இவன் எப்போ சாவான், இவன் பேர் எப்பொழுது அழியும், இவன் எப்போ அந்த இடத்த விட்டு காலி பண்ணுவான்னு சொல்லி பார்த்து கொண்டிருப்பாங்க. இந்த காத்திருப்பு 2 பக்கமும் இருக்கும். இந்த 2 பக்கமும் இருக்கக்கூடிய காத்திருப்புக்கு மத்தியில் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு தருகிற காரியம் என்ன தெரியுமா? சிலர் சொல்லுவாங்க, எந்த விஷயத்தையும் வெளியே யாருக்கும் சொல்லிடு. கர்த்தர் ஒரு தரிசனத்தை கொடுத்து, எப்பா இதுதான் உன் காரியம், இதுதான் உன் தேசம், இதுதான் உன்னுடைய பிரச்சனை, நான் உனக்கு இந்த காரியத்தை நிர்ணயித்திருக்கிறேன். அவர் முன் குறித்து இது குறித்த காலத்துக்கு தரிசனம்னு சொல்லி தந்துட்டாருன்னா அது தேவ வசனத்தின்படி இந்த ஆபகு தீர்க்கதரிசிக்கு தேவன் கொடுத்த வார்த்தையின்படி கர்த்தர் ஆபகு தீர்க்கதரிசிக்கு பிரதித்திரமாக, நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலகைகளில் தீர்க்கமாக வரை. கடந்தோடுகிறவன் யாரு? விசுவாசியாக இருப்பார்கள், அவிசுவாசியாக இருப்பார்கள்,
நாத்திகர்களாக இருப்பார்கள், ஒன்றுமே புரியாதவங்களாக இருப்பாங்க. ஆனால் அவர்களுடைய பார்க்கும் பொழுது அவர்களுடைய பார்வையில் அது படும். அது ஒரு தரிசன பாரமாக சிலருடைய வாழ்க்கையை மாற்றும். ஒரு ஆமென் சொல்லுங்க. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த காத்திருப்பு ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம். இந்த காத்திருப்பில் நம்முடைய வாழ்க்கை வித்தியாசப்படுகிறது. இந்த காத்திருப்பில் என்னுடைய வாழ்க்கை வேறு பிரித்தெடுக்கப்படுகிறது. நான் தேவனுக்காக வாழணும், நான் இந்த ஜனங்களுக்கு ஒரு பிரதிநிதியாக இருக்கணும். அந்த பிரதிநிதியாக நான் இருக்கும் பொழுது இப்போ நான் மனம் திரும்பிட்டேன், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், வசனம் சொல்லுகிற ஞானஸ்நானத்தை எடுத்திருக்கிறேன், அபிஷேகம் பெற்றிருக்கிறேன், கர்த்தருக்காக நான் ஊழியம் செய்ய வரும் பொழுது இந்த வேறு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையை அந்த தரிசன பாரம் எனக்குள்ள உணர்த்தும். அது உணர்த்தும் பொழுது தான் எனக்கு தெரியும் தேவன் எனக்கு தந்த அழைப்பு என்ன. சபையினுடைய பக்தி விருத்திக்காக நம்முடைய வாழ்க்கையை தேவன் பல்வேறாக பிரித்து வைத்திருக்கிறார். விசுவாசிகளிடத்தில் குறிப்பாக ஊழியங்களில் நிறைய வித்தியாசங்களை நீங்கள் பார்த்தாலும் கர்த்தர் ஒருவர் தான். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரு காரியத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடணும். தேவன் நம்மை வேறு பிரித்தெடுத்து அவருடைய சுவிசேஷத்தை அல்லது சொன்ன அவருடைய ஊழியத்தில் நம்மளை ஒரு போதகராக, ஒரு தீர்க்கதரிசியாக, ஒரு மேய்ப்பனாக நம்மளை எடுத்து பயன்படுத்தும் பொழுது எனக்கான காரியத்தில் நான் யார் என்பதையும் எனக்கான தரிசன பாரம் எது என்பதையும் நான் புரிந்து கொண்டேன்னு சொன்னால் என்னுடைய காத்திருப்பு நிறைவேறுவதை என்னுடைய சொந்த கண்களால் நான் பார்க்க முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்க. மூன்றாவது ஒரு காரியம், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, விசாரிப்பு. அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. விசாரிச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த தாமதம் எவ்வளோ நாள்? ஏன்னா இங்கே வசனம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, தாமதம் தான், தடை இல்லை. பாஸ்டர், உங்கள் சபைக்கு இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை தடை கிடையாது, அது ஒரு தாமதம். இந்த குறிப்பிட்ட தாமதத்துக்குள்ள கர்த்தர் உங்களையும் உங்கள் சபை விசுவாசிகளையும் அழகாக புடமிட்டு உங்களை தூக்கி எடுத்து எந்த இடத்துல, எந்த கிராமத்துக்குள்ள, எந்த ஊரில் நீங்கள் வெட்கப்பட்டு நின்னீங்களோ, எத்தனை பேர் உங்களுக்கு விரோதமாக நின்னார்களோ அதே இடத்துக்குள்ள அந்த குறித்த காலத்துக்கான தரிசனம் பாரமாய் வெளிப்படும். அநேகர் உங்கள் சபையை தேடி வருவார்கள். ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை கர்த்தரே கொண்டு வந்து சபையில் சேர்ப்பார். ஒரு ஆமென் சொல்லாமே, விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லாமே. இங்கே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த மூன்றாவது காரியம் விசாரிப்பு. இது என்ன விசாரிப்பு? இங்கே இந்த விசாரிப்பில் தான் நமக்கு தெரியும், அது முடிவில் தான் விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. எவ்வளவு தாமதித்தாலும் பொறுமையாக காத்திருங்க. உங்களுக்கான காத்திருப்பில் கர்த்தருடைய கரம் செயல்படும். உங்களுடைய விசாரிப்புகளில் பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசை வெளிப்படும். அது தரிசன பாரமாய் உங்கள் கரங்களில் வந்து சேரும். உங்களுடைய கனவுகள் நடக்கும், உங்களுடைய ஆசைகள் நடக்கும். நீங்கள் எதிர்பார்த்தது போல இந்த வருடத்தில் எத்தனை சபைகள் கட்டணும், எத்தனை புதிய ஊழியங்களை தொடங்கணும், எத்தனை கிராம ஊழியங்களை ஆரம்பிக்கணும், எவ்வளவு ஆத்துமாக்களை கொண்டு வரணும், இந்த கனவுகள், இந்த எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறும். காரணம் என்ன தெரியுமா? அது ஒரு தரிசன பாரமாய் மாறிவிட்டது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இது யாருக்கு நடக்கும்? 4வது வசனம் சொல்றது, தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். விசுவாசம் இருந்தா நீதிமானாகிய உங்களுக்கு இது நடக்கும். தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். இயேசுவின் நாமத்தினாலே சொல்லுகிறேன், இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய இருதயத்துக்குள்ள தந்திருக்கிற இந்த வார்த்தையின்படி உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய காரியம் என்ன, எனக்கான காரியம் என்ன, என் வீட்டுடைய காரியம் என்ன, இது எல்லாவற்றையும் கர்த்தருடைய சமூகத்தில் வைத்து, ஆண்டவரே இந்த குடும்பத்துக்குள்ள இருக்கும் தரிசன வாரம் என்ன, எங்கள் சபைக்குள்ள இருக்கக்கூடிய தரிசன வாரம் என்ன, இந்த ஊழியத்தில் அல்லது இந்த ஊழியக்காரத்தில் இருக்கக்கூடிய தரிசன வாரம் என்ன, இல்லை ஒரு பொழுதுபோக்குக்காக இருந்து பண்ணுறாங்களா, இல்லைன்னா வயிற்று பிழைப்புக்காக செய்கிறார்களா என்பதை இந்த தரிசன பாரமுள்ள போதகர், இந்த தரிசன பாரமுள்ள ஒரு விசுவாசி, இந்த தரிசன பாரமுள்ள ஒரு பங்காளரால் எளிதில் கண்டுபிடிக்க முடியும். ஜெபிக்கலாமா? நான் விசுவாசிக்கிறேன், உங்களுக்காக அந்த குறித்த காலத்துக்கான அந்த தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறதுங்க. அது கண்டிப்பாக நடக்காமல் போகாது. அது போயிடும், இனி வராது, இனி எழும்பாது, இனி நடக்காது, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, இவ வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லுவாங்களே. மருத்துவர்கள் சொல்லலாம், சுற்றி இருக்கிறவர்கள் சொல்லலாம், குடும்பத்தில் உள்ளவர்கள் சொல்லலாம், மனைவி சொல்லலாம், கணவன் சொல்லலாம், பிள்ளைகள் சொல்லலாம், எல்லாரும் சொன்னாலும் ஆண்டவர் சொல்லுகிறார்,
அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. கிருபையும் இரக்கமும் நிறைந்தவரே, பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தெய்வமே, இன்றைக்கும் இந்த தொலைக்காட்சி மூலமாய் இயேசுவை புகலிடம் நிகழ்ச்சியின் மூலமாக இந்த வார்த்தையை கேட்டு என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதரர்களுக்கும் ஒவ்வொரு சகோதரிகளுக்கும், அருமையான அங்கிள் ஆண்டி, குட்டி பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இந்த தரிசன பாரம் இன்றைக்கு கொழுந்து விட்டு எரியட்டும். ஆண்டவரே, ஒரு பெரிய ஒரு மகிமையின் மேகம் இந்த பிள்ளைகளை மூடட்டும். இவர்களுடைய குடும்ப வாழ்வில், தனிப்பட்ட வாழ்க்கையில, பொருளாதார வாழ்க்கையில, குறிப்பாக இவர்கள் கையிட்டு செய்யக்கூடிய வியாபாரங்களில, வேலைகளில கர்த்தருடைய கரம் செயல்படுவதாக. அந்த தரிசன பாரத்தோட ஒரு காரியத்தை செய்வதற்கு கர்த்தர் இன்றைக்கு இவர்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு மன விருப்பத்தை நீர் தந்தபடினால நன்றி அப்பா. அந்த கவனிக்கிற அனுபவம், உள்வாங்கக்கூடிய அந்த ஒரு சிந்தனை அப்பா, இந்த நேரத்திலையும் கூட அந்த காத்திருப்பு, எங்களுடைய காத்திருப்பு எப்படிப்பட்டது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள தேவன் கிருபை பாராட்டுங்க. இன்றைக்கும் கூட அந்த குறித்த தரிசனத்தை குறித்த ஒரு விசாரிப்பு, ஆண்டவரே இந்த காரியம் ஏப்பா தாமதிக்குது, என்னுடைய விசாரிப்புக்கு நீர் பதில் தருகிறீர் ஆண்டவரே. எங்கள் பிரச்சனைகள், எங்களுடைய கவலைகள் எல்லாம் உங்கள் மேலே நாங்கள் வைக்கிறோம். நீர் எங்களை விசாரிக்கிறபடினால மட்டும்தான்ப்பா நாங்கள் இன்றைக்கு உங்களிடத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம். ஏன் எங்களுக்கு இந்த தாமதம்? எங்கள் ஊழியத்தில் ஏன் இந்த தாமதம்? எங்கள் குடும்பத்தில் ஏன் இந்த தாமதம்? என் குடும்பத்தில், என் பிள்ளைகளுடைய வாழ்வில், என்னுடைய கணவனுடைய வாழ்க்கையில், என் கணவனுடைய ரட்சிப்பில், என் மனைவியினுடைய தேவைகளில், என் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள், என் பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுல ஏன் ஆண்டவரே இவ்வளோ பெரிய ஒரு தாமதம்? ஒரு விஷயம் மனம் இறங்குங்கப்பா. இன்னைக்கு ஜெபிக்கலாமா? தயவு செய்து தயவு செய்து தயவு செய்து ஜெபிங்க. வாய்களை திறந்து கேளுங்க. ஆண்டவரே, அந்த தரிசன பாரம் எனக்குள்ள எரியட்டும் அப்பா. அது கொழுந்து விட்டு எரியட்டும். அந்த எழுப்புதல் இந்த தேசத்துக்கு மட்டும் இல்லப்பா, முதல்ல அந்த எழுப்புதல் எனக்குள்ள உண்டாகட்டும். என் குடும்பத்துக்குள்ள அந்த எழுப்புதல் தீ பற்றி பிடிக்கட்டும். என் நிமித்தம் எங்க தெரு, எங்க ஊர், எங்க குடும்ப உறவுகள் எல்லாருக்குள்ளே அந்த எழுப்புதல் தீ ஒரு தரிசன வாரமாய் பற்றி எரியட்டும். இயேசுவின் நாமத்தினால, பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினால இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பேரும் மேலையும் பரிசுத்த இரத்தத்தை தெளிக்கிறப்பா. இன்றைக்கும் நேபாளுடைய சபை கட்டுமான பணிக்காக என் சபையில் உள்ளவர்களுக்கு நான் ஒரு 100 கவர் கொடுக்குறேன் தம்பி, எங்களால் முடிஞ்சதை தருகிறோம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு எண்ணம், ஒரு தரிசன பாரம், ஒரு கரிசனை இந்த போதகர்களுக்குள்ள வந்திருப்பதற்காக நன்றி. அப்படிப்பட்ட நல்ல போதக பிதாக்களை இந்த தேசத்தில் என் தேவன் எழுப்பி தந்த தயவுக்காக நன்றி. கிருபை உண்டாகட்டும் அப்பா. ஒரு விஷயம் மனம் இறங்குங்கப்பா, மனம் இறங்குங்க. நேபாள் தேசத்தில் உள்ள அழிவுகள், அடிக்கடி நடக்கக்கூடிய இந்த அழிவுகள் மாறட்டும் அப்பா. இயற்கையால் நடக்கக்கூடிய அழிவுகள் எத்தனையோ ஜனங்கள் மாண்டு போகிறாங்க. யாராலையும் காப்பாற்ற முடியல, எந்த மருத்துவ வசதியும் இல்லை, தூக்கிட்டு போக முடியல, எங்கேயுமே அந்த டிரான்ஸ்போர்ட் வசதியை கொடுக்க முடியல. எங்கே பார்த்தாலும் உடைந்து போய், எங்கே பார்த்தாலும் நிலங்கள் சரிந்து விழுவதை நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. ஒரு விசை கர்த்தர் மனம் இறங்குங்கப்பா. அந்த ஜனங்களுக்கு உம்முடைய பரிசுத்த ரட்சிப்பை தாங்க ஆண்டவரே. உங்க வருகையில் அந்த பரலோகத்தை ஆண்டவரே நேபாளிகளை நிரப்பணும்ப்பா. நேபாள் ஜனங்களுக்கும் அந்த சுவிசேஷத்தினால, நேபாள் ஜனங்களுக்கும் இயேசுவின் அன்பினால, உங்களுடைய பரிசுத்த இரத்தத்தினால ஒரு உயிர்மீட்சி உண்டாகட்டும் ஆண்டவரே. அதற்காக ஜெபிக்கிற, கொடுக்கிற, உழைக்கிற ஒவ்வொரு கரங்களையும் கர்த்தர் பலப்படுத்தும். எங்களையும் உடைய சமூகத்தில் தாழ்த்துகிறோம் ஆண்டவர். நாங்களும் வாங்குகிற காணிக்கைகளை உண்மை முத்தமாக அந்த ஜனங்களுக்காய் விதைக்க, அந்த தேசத்தில் ஆண்டவரே நாங்கள் விதைக்கக்கூடிய விதைகள் விருட்சமாய் வளரட்டும். உன் ஆகாரத்தை தண்ணீர் மேலே போடு, அநேக நாட்களுக்கு பிறகு அதன் பலனை காண்பா என்ற வார்த்தையின்படி எங்களை நம்பி ஆண்டவரே, இந்த தரிசனத்தை நம்பி, இந்த ஊழியத்தை நம்பி விதைக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களையும், ஒவ்வொரு தனிநபர்களையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. துதி, கனம், மகிமை எல்லாவற்றையும் அப்பா ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். திருவெற்றியூரில் தரிசன விதைகள் மற்றும் குடும்ப ஆசீர்வாத கூடுகை. நாள் 2024 ஜூலை 20, 3வது சனிக்கிழமை. நேரம் காலை 9:30 மணி முதல் மதியம் 1:30 மணி வரை. இடம் பரலோக ஜெப மையம், திருவெற்றியூர் YMCA கேம்பஸ், 59 ஏகவல்லியம்மன் கோயில் தெரு, திருவெற்றியூர் மார்க்கெட் என்ட்ரன்ஸ், TH ரோட், சென்னை 19. சிஸ்டர் ரபிதா தேவதாஸ், ஜெகோவா ஷாலோம் மினிஸ்ட்ரி, பாஸ்டர் டி ஸ்டெல்லா ஜான், மிஸ்பா மினிஸ்ட்ரீஸ், பாஸ்டர் ஞானசேகரன், லிவிங் வேர்ல்ட் மிஷனரி சர்ச். துதி ஆராதனை, ஆசீர்வாத செய்தி, பங்காளர் ஜெபம், அன்பின் விருந்து. உங்கள் வரவை ஆவலோடு எதிர்பார்க்கும் சகோதரர் பி மேத்யூ மற்றும் ஹெவன் டிவி குடும்பத்தினர். சபை பாகுபாடின்றி அனைத்து போதகர்கள், ஊழியர்கள், விசுவாசிகள் அனைவரும் குடும்பமாய் கலந்து கொள்ள அன்புடன் அழைக்கிறோம். காலை முதல் அந்தி மாலை வரை கருத்தாய் ஜெபித்திடுவோம்.
கருத்தாய் ஜெபித்திடுவோம். ஆதி முதல் அந்தம் வரை உம்மையே நம்பிடுவோம். உமதன்புக்கு என்ன சொல்லுவேன்?